எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு பாயசம் செய்ய போறோங்க. இந்த பாயசத்துல துளி கூட நெய் இல்லாம சூப்பரா செஞ்சிருக்கோம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இந்த பாயசத்தை நான் தமிழ் நியூ இயருக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் சில வேலைகள் காரணமாக அப்லோட் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இது நியூ இயருக்கு தான் செஞ்சு சாப்பிடணும்னு இல்லை, பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா, சம்மர் டைமில் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். சில்லுன்னு சாப்பிடணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா பாயசம் செஞ்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஆற விட்டுட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சில்லுன்னு கொடுங்க. ஒரு ஹெல்த்தியான பாயசம். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த பாயசம் செய்யறதுக்கு ஒரு அடி கனமாக அகலமாக இருக்க பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூடேறட்டும். அதில் 200 கிராம் அளவுள்ள நைலான் ஜவ்வரிசியை 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். நான் நைலான் ஜவ்வரிசியில் சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவு ஜவ்வரிசியில் செய்யறதா இருந்தால் செய்யலாம். ஆனால் சில சமயம் மாவு ஜவ்வரிசி கரைய ஆரம்பிக்கும். மாவு ஜவ்வரிசி செய்யும் பொழுது வேறு சில ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நைலான் ஜவ்வரிசினா டைரெக்டாகவே நீங்கள் இதில் சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது போல் கண்ணாடி பதத்தில் நமக்கு மாறி வரும். சேர்க்கும் பொழுது வெள்ளை கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே கண்ணாடி மாதிரி மாறிடும் ஜவ்வரிசி. இது கரெக்டாக வெந்துருச்சு. இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். இந்த தண்ணியை நம்ம இப்போ இருக்க போகிறது கிடையாது. இதுலேயே டைரெக்டாக பால் சேர்த்துடலாம். 1 லிட்டர் அளவுள்ள திக்காக காய்ச்சின பால் சேர்க்குறேன். 1 லிட்டர் அளவுள்ள பாலை 800 ml வர வரைக்கும் நல்லா திக்காக காய்ச்சி ஏடுபடிற அளவு வந்த பிறகு அதை எடுத்து இதில் சேர்த்து நல்லாவே நம்ம கலந்து விட்டுடலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கும்போது பால் சேர்த்தா திரிஞ்சு போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பாலை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் எடுத்து சேர்த்துருங்க. ஏன்னா ஒன்று சூடாக இருந்ததுன்னா ஒன்று ஆறி இருந்ததுன்னா திரியாமல் பார்த்துக்கலாம். அப்படியே இல்லை நம்ம சூடாகவே சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா இதில் சேர்த்துருங்க. அப்போ பால் தெரியாது. பால் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடுங்க. ஜவ்வரிசி அடியில் அப்படியே தங்கிடுச்சுன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கலந்து விடுங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நான் கொஞ்சம் இன்றைக்கி திக்காக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு இனிப்பை சேர்த்துக்கலாம். நான் இப்போது இதில் எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்தனோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு பால் சேர்க்குறீங்க ஜவ்வரிசி சேர்க்குறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இனிப்பு, காரம், புளிப்பு, எண்ணெய் இது எல்லாமே அவங்கவுங்க விருப்பப்படி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். நான் இந்த ப்ரொசீஜரில் செய்கிறேன் அப்படின்ற ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 ஏலக்காவை தட்டி எடுத்து பால் சேர்க்கும் போதே சேர்த்துட்டா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதில் நட்ஸு சேர்த்துருக்கேன். சாரப்பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கேன். சாரப்பருப்பு அப்படியே தான் சேர்த்துருக்கேன், வறுக்கலை. பாதாம் பருப்பை 1-2 இடித்து வச்சுருந்தேன், அதை எடுத்து சேர்த்துட்டேன். நிறைய பேர் சாரப்பருப்பை அப்படியே சேர்த்துடுறீங்க, கண்டதெல்லாம் போட்டு சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சாரப்பருப்பெல்லாம் நம்ம வறுத்து பொரிச்சு தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. அப்படியே பச்சையாகவே சேர்க்கக்கூடிய பருப்பு தான் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு போல். சாரப்பருப்பையும் வறுக்காமல் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. ஆறின பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இதை விட தண்ணியாக வேணும், ஈஸியாக குடிக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. இதை விட திக்காக வேணும்னா பாலை சுருங்க காய்ச்சி சேர்த்துக்கோங்க. சர்விங் பவுலில் சேர்க்குறேன் பாருங்கள், கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது. இந்த பாயசத்தை சூடாக குடித்தாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சில்லுன்னு குடிச்சிங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும். உங்கள் விருப்பப்படி சூடாவோ இல்லை சில்லுனோ செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான சுவையான இந்த பாயசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.